பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அந்த இரக்கமுள்ள தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த இரக்கமுள்ள தேவனுக்கு உள்ள சுபாவங்களை வேதம் சொல்லுகிறது. அவர் கைவிடாத கர்த்தர், இரக்கமுள்ள தேவன். நம்முடைய குறைவுகளை எல்லாம் மன்னித்து நம்முடைய கைவிடாமல் இருக்கிறார். இரண்டாவது, அவர் நம்மை அழிக்க மாட்டார், அழிக்க மாட்டார். சில நேரத்தில் தவறி விடுகிறோம். சில நேரத்தில் சில காரியங்களிலே ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு பிரியமில்லாதபடி வாழ்ந்து விடுகிறோம். ஆனால் உடனே அவர் அழிக்கிறதில்லை, கிருபை கொடுக்கிறார், கிருபை கொடுக்கிறார். அடுத்து, நம்ம பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். அவரை உறுதியை பற்றி கொள்ளும் போது 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர் அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அவர் இரக்கமுள்ள ஆண்டவர். ஆகவே அவருடைய இரக்கத்துக்குள்ளே வருவோம். அவர் நமக்கு இரக்கத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறப்பா, நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? எங்கள் வாழ்க்கையில நீர் இரக்கம் பாராட்டும்படி, நீர் எங்கள் வாழ்க்கையில தயவு பாராட்டும்படி, எங்கள் வாழ்க்கையில இரக்கத்தை கட்டளையிட்டு கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தேவனுடைய இரக்கத்தினால் ஒவ்வொருவரையும் மூலம் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.